நான் அடித்த அடியில் ஒரு பல்லு உடஞ்சிருச்சு, பல்லு கட்டிட்டு வந்தோம். அதுக்கு 10-20 நாளைக்கு முன்னாடியும் ஒரு பல்லு கட்டிட்டு வந்தோம். போன வாரமும் ஒரு பல்லு கட்டணும். எதனால? இந்த அம்மா அடித்தனால. குடும்ப கஷ்டம் தெரியுதா? பல்லு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுது. அப்போ இந்த அம்மா அடிக்கக்கூடாதுன்னு தெரியல. என்ன பண்ணணுமா? இவர் அமைதியாக இருக்கணுமா? அப்போது பாவம் செய்யணும்னு ஆசை யாருக்குமே இல்லை. ஜெயிலில் இருக்கிறவன்ட்ட போய் கேட்டு பாருங்கள், நீ ஏன்பா இப்படி செஞ்சேன்னா, தெரியாமல் செஞ்சுட்டேன், அந்த நொடி செஞ்சுட்டேன். அதனால தான் விவிலியத்தில் தெளிவாக பார்க்குறோம், பாவத்தை எப்படி நம்ம மேற்கொள்கிறது. இப்போ நம்ம சொன்னோம் உலகத்தை விட்டு வாழணும். இப்போது எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் தெரியுமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் ஊர்லலாம் இப்போது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி ரொம்ப குளிர். அப்போ நாய்க்கம்பரம்பில் பாதரங்கள்லாம் பெரிய பெரிய ஊழியர்கள் வரும்போது கடவுள் வெளிப்படுத்தின காரியம் என்னென்னா, கிட்டத்தட்ட 35% லேடிஸு குடிக்கிறாங்க. ஆனால் சொன்னாங்க நாகர்கோயிலில் யாரும் குடிக்கிறது இல்லைன்னாங்க. உண்மையா? உண்மையா? லேடிஸ் குடிக்கிறது இல்லையா? குடிக்கிறாங்களா? குடிக்கிறாங்க, குடிக்க உண்டு, மற்றபடி யாரும் குடிக்கிறது இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லை, வரும்போதே என்கிட்ட சொன்னாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, நீ எவ்வளோ சொன்னாலும் தாங்குவாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, கொஞ்சம் இடம் ஏற்பாடு செய்யுங்க. எதுக்குன்னு? அவங்கள கொண்டு போய் இங்கே வைக்கிறதுக்கு மாதாவை பக்கத்தில்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சூழ்நிலை சரியா. கறிக்கடையிலே வேலை செஞ்சு கறி சாப்பிடாமல் இருக்கான் பாருங்க, அவனை நம்ம பாராட்டணும். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலை கிடைச்சும் தவறு செய்யாது. அது தெளிவாக விவிலியம் சொல்ல. சீராக்கின் புத்தகம் 31வது அதிகாரம், சீராக்கு 31, 10, 11. சீராக், த புக் ஆஃப் சீராக், சீராக்கின் ஞானம் 31வது அதிகாரம் 10, 11. உட்காரும் போது ஆசை வருது. பிரைஸ் லார்ட். போதுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் கடவுள் என்ன சொல்றாரு? பாம்பாட்டியை பாம்பு கடித்து விட்டால் யார் அவர் மீது இறக்கப்படுவாங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீராக்கின் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வார்த்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சீராக்கின் புத்தகம் 12வது அதிகாரம் 13, 14 வாசிங்க. பாம்பாட்டிய பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பண்ண அவன்? பாம்பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தான்? பாம்பை வச்சுக்கிட்டு அவன் ஆட்டம் காட்டிட்டு இருந்தான். அப்போ பாம்பு அவனை கடிச்சிருச்சு. நம்ம என்ன சொல்லுவோம்? பாம்பை கிட்ட அதே கடிக்குன்னு தெரியும், எதுக்கு இவன் போய் போனான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சூழ்நிலை, இப்போ நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் அதில் தவறு செய்யக்கூடிய. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம்? சூழ்நிலை நல்லா சாப்பிட்டோம், இப்போ நான் மகுடி ஊதுறேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போது பாருங்கள், பின்னாடி ஒரு அம்மா என்னை கூப்பிடுது, வாங்க பிரதர்
வாங்க. பாருங்க, ஒரு பாட்டியம்மா கூப்பிடுது, வாங்க பிரதர். அது விஜயகாந்த் ரசிகன்னு நினைக்கிறேன். இப்படி திடீர்னு வாங்க பிரதர், வாங்க. அப்போ உண்ட மயக்கம். இப்போ நான் என்ன சொன்னாலும் எங்கள் தியானங்களில் மேக்சிமம் ஃபாதர் வந்து நல்ல கிளாஸ் எடுப்பார். நீங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டீவன் ஃபாதர். மேக்சிமம் இந்த 2 மணிலேருந்து 3-4 மணி வரைக்கும் என்ன தான் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து அப்படியே ரொம்ப டெப்த்தாக போகாமல் எல்லாம் சிரிக்க வச்சு அப்படியே கொண்டு போயிடுவேன். ஏன்னா அந்த மத்தியான நேரம் அப்படி இயேசு உயிரை விட்டுட்டார் 3 மணிக்கு. அப்போவாது இவனுங்க எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா எந்திரிக்கல. நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? தூக்கம். இன்னுமா தூங்குறீங்கன்னார் ஆண்டவர். ஏன்னா நாட்கள் என்னாச்சு? நெருங்கி. அதனால தான் விபணின்னு சொல்லுது, பாம்பாட்டிய பாம்பு சூழ்நிலை வாய்க்கிற போது. இப்போ நல்ல ஒரு சாப்பிட்டோம், ஃபேனு காற்று, பிரசங்கம். ஏன்னா இந்த பிரசங்கமே நம்மளுக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? சாப்பாட்டை விட என்னவா இருக்குது? நல்ல தூக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலைகள் இருந்தும் சூழ்நிலைக்கு கிடைச்சி என்ன ஆயிடக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இப்போ வந்து ஒரு அம்மா பாவம் செஞ்சிச்சியா, ஒரு பையன் கூட. ஏம்மா பாவம் செஞ்ச? அவர் வந்தாருங்க, தண்ணி கேட்டார், தண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. தண்ணி கொடுக்கும்போது என் கையை அவர் மேலே பட்டுருச்சு, அவர் கை. அப்படி பாவத்துக்கு நம்ம வந்து காரணம் காட்டக்கூடாது. ஏன் தண்ணி கொடுத்து நீ பேசாம போக வேண்டியது தானே, இல்லையா? செல்ஃபோனு பார்த்துட்டு வச்சிட வேண்டியது தானே. என்ன பண்ணுறோம்? ஒன்று பார்க்க இன்னொன்று பார்க்க 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 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த டைம் ஜபத்துக்கு கொடுப்போமா? அப்போ பாவத்தினுடைய வாய்ப்பு கிடைச்சும் என்ன பண்ணுவான்? பாம்பாட்டியை பாம்பு கடிச்சால் யார் அவன் மீது இறக்கப்படுவாங்க? அந்த 13 வாசிங்கம்மா. ம் 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 அப்போ பாவிகளோடு சேர்ந்து அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது. அப்போ நம்ம பாவிகளோடு சேர்ந்து பழகிற போது என்ன வருது? அவன் செய்யறது அதான் சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்லுவோம். நல்ல ஒரு பாவ சங்கீதம் பண்ணும். தியானங்களை பொறுத்தளவுங்க இறைவார்த்தை கேட்டு போகிறதில்ல. கன்ஃபெஷன் இஸ் ஏ ஹீலிங் சாக்ரமெண்ட். பாவ சங்கீதனம் அதுவும் நல்ல பாவ சங்கீதம் செய்யணும். பாம்பை விட்டு விலகுவது போல பாவத்தை விட்டு விலகுற போது ஆண்டவர் சொல்கிறாரு, செய்த பாவத்தை மீண்டும் என்ன பண்ணாத, செய்யாத. வாய்ப்பு கிடைக்கிற போதே அவரிடத்துல அருகில் வா, நீ வான்னு சொல்கிறார் ஆண்டவர். என்ன புத்தகம்? அதே சீராக்கினுடைய புத்தகத்தில், சீராக்கின் புத்தகம் 5 வாசிங்கம்மா. சீராக்கின் புத்தகம் 5 வாசிங்க. சீராக்கின் புத்தகம் 5வது அதிகாரம் 5 அச்சவன பயம் இல்லை. பயம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. வெளிநாடுகளில், ஃபாரின் கண்ட்ரியில், முஸ்லீம் கண்ட்ரியில் நீ எங்கேயாவது திருடுறதை பார்த்தா கையில் எடுத்தாக்கா, அவன் பார்த்தாக்கா கேமராவில் பார்த்து திருடுறதை பார்த்தானா கையை எடுத்தானா கையை வெட்டிடுவான். அப்போ எவனா திருடுவானா? என்னை பொறுத்தளவு ஆண்டவர் அடிக்கணும். அடித்தாதான் நம்மலாம் திருந்துவோம். அங்கெல்லாம் எவனும் எடுக்க மாட்டான். ஒரு 5000 10,000 கிடைச்சாலும் எவனுமே பார்க்க கூட மாட்டான், எடுக்க மாட்டான். எடுத்தால் என்ன ஆகும்? கை போயிடும். அப்போ அதே மாதிரி தான் பாவத்து மீது, பாவத்தை பற்றி நீ பயம் இல்லாமல் இருக்காது, ஒரு பயம் இருக்கணுன்றார் ஆண்டவர். பாவத்தை பற்றி அப்போ பயம் இருக்கணும். வாசிங்கம்மா.
பாரு, அவன் சொல்றான், அவரு மன்னிச்சிருவார். ஒரு கன்ஃபெஷன் பண்ண போதும், ஒரு பாவ சங்கீதனை பண்ண போதும். ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு வீட்டில் கோழி திருடிட்டான். கோழியை திருடி ஃபாதர்கிட்ட போய் சொன்னா, சாமி நான் ஒரு கோழியை திருடிட்டேன்னு. இப்போ ஃபாதர் சொன்னார், 5 அரண்டிருந்த மாதிரியே சொல்லிடுன்னார். இவன் சொன்னால் 10 செஞ்சிடறேன் சாமின்னா. ஃபாதர் சொன்னா, டே 5 செஞ்சா போண்டா, நீ 5 சொன்னால் போதுன்னாரு. இல்லை சாமி 10 செய்கிறேன்னா. ஃபாதர் டென்ஷனாக, ஏன்டா நான் 5 சொல்கிறேன், நீ ஏன் 10 சொல்கிற? இல்லை சாமி இன்னொரு கோழியும் இருக்குது, அதையும் திருடுன்னு, அதனால சேர்த்து 10 சொல்லிடுறேன்னா. ஏங்க எத்தனை முறை பாவ சங்கீதம். இப்போ பிரதர் வந்து சொன்னார், மாறுங்க மாறுங்கன்னு. பாட்டும் பாடுறோம். என்ன பாட்டு? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடு அன்பு தெய்வமே. ஆசை தான் படுறோம், ஆனால் என்ன பண்ணுறதில்ல, மாறுறதில்ல. நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க இல்லையா? நாய்க்கப்பரம்பில் வந்துட்டார், இங்கே எத்தனை ஃபாதருங்க வந்துட்டாங்க இல்லையா? இங்கே ரொம்ப வருஷமாக வரவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வரவங்க, 5 வருஷம் வரவங்க, 10 வருஷம் வரவங்க, இல்லை 5 வருஷம் தானா? 5 வருஷம். நிறைய பேர் 5 வருஷத்துக்கு மேலே வரவங்க இருக்கிறீங்க இல்லையா? கேட்குறோம், எஃப்எம் ரேடியோவில் சொல்கிற மாதிரி கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே என்ன பண்ணிடாதீங்க, மாறிடாதீங்க. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் அப்படியே இருப்போமாக. ஆமேன். மாற்றம் வரும். மாற்றம் ஒன்று தான் உலகத்திலேயே மாற முடியாதது. அப்போது பாவ சங்கீதனம் பண்ணி ஒரு நல்ல மாற்றம் உருவாகணும் இந்த தியானங்கள் வழியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயரை குறித்து சொல்கிறப்ப சொன்னார், என்ன செய்கிறீங்க பிரதர், இறை வார்த்தையெல்லாம் போதிக்கிறீங்க, எவன் மாறுறான்? ஒன்றும் இப்போ தியானம் முடிச்சுட்டு போகிற புருஷங்காரன் வந்து கணவன் கேட்குறாரு, ஏன்டி நீ பாட்டுக்கு போயிட்டு சமையல் செய்யலையா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாருன்னு வைங்க. நீங்கள் ஆமாங்கங்க தெரியாமங்கங்க போயிட்டுனுங்க அப்படின்வீங்களா? அட நாயே, உனக்காத்தாண்டா போன குடிகாரன உன்னை கட்டிக்கிட்டு. நீயும் கோயிலுக்கு போக மாட்ட, கோயிலுக்கு போனவங்களையும் விட்டுறது இல்லை. அவனா இவனா? அப்ப அவனுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வருமா? மாசத்துக்கு மேலே போகணுமா? பாவ சங்கீதனம் பண்ணுறோம் முன்னாடிங்களா? முன்னாடி பாவ சங்கீதனம் ஃபாதர் கொடுத்துட்டு இருக்கிறாரு முன்னாடி. அப்போ நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணுங்க. அதுவும் நல்ல பாவ சங்கீதனம் எப்படி பண்ணுறது? எல்லாம் திறந்து சொல்கிறது. எப்படி பாவ சங்கீதனம் நிறைய பேர் போவாங்க. ஒரு நாள் ஒருத்தர் போனார் பாவ சங்கீதனத்துக்கு, சாமி நான் அப்படி பெரியலாம் பண்ணிட்டேன் சாமி, 2 நாள் இப்படி பண்ணிட்டேன் சாமி, 3 நாள் அப்படி பண்ணிட்டேன் சாமி. ஃபாதர் சொன்னார், பாவ சங்கீதனத்தை ஒழுங்காக சொல்லு. இல்லை சாமி நான் 3 நாள் இப்படி பண்ண சாமி, 4 நாள் இப்படி அப்படிலாம் பண்ணிட்டேன் சாமி, ரொம்ப நாளாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சாமி. ஃபாதர் சொன்னார், நீ 4 முறை அப்படி இப்படி பண்ணிருந்தார். சாமி ஒழுங்காக பிராயசித்தம் சொல்லுங்க சாமி. நீ தானே அப்படி இப்படின்னு, நானும் சொல்கிறேன் 4 முறை அப்படி இப்படி பண்ணிடுன்னு. நல்ல பாவத்தை அறிக்கையிடும். அதான் சீராக்கின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் இறைவார்த்தை சொல்லுகிறது. சீராக்கின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தை வாசிங்க. ம் 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 அது ஒன்று என்ன பண்ணுமா? அப்போ ஓடணுமா? பாவத்தை விட்டு ஓடணும். அப்போ தியானம் என்பது என்னன்னா, நான் என்னை அறிந்து கொள்வது, என்னை தெரிந்து கொண்டு பாவத்திலிருந்து மாறுவது. நல்ல ஒரு கன்ஃபெஷன், டோட்டல் சரண்டிங் தான் தியானம். தியானங்களில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது, அதிசயம் நடக்குது. எதனால தெரியுமா?
நல்ல பாவ அறிக்கை செய்வதனால தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் இப்போ பங்கு சாமியாருங்க மற்ற சாமியாருங்கிட்ட பாவ சங்கீதனை செய்ய மாட்டாங்க. ஏன்னா பங்கு சாமியார்கிட்ட தொடர்ந்து நம்ம பாவ சங்கீதனை செஞ்சால் பங்கு சாமியார் என்னை பற்றி தெரிஞ்சிடும். என்னை பற்றி என்ன நினைப்பார், ஃபாதர் என்ன நல்லவா நினச்சி வச்சுருப்பார். நம்ம போயிட்டு பாவ சங்கீதனத்தில் போய் எல்லாம் சொன்னது இவளா, இந்த அக்காவா, இப்படிப்பட்டவளா. அதே மாதிரி பாவ சங்கீதனை பண்ணும்போது எல்லாமே ஓப்பனாக சொல்லணும். நிறைய பேர் கோடு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஊரில் என்னன்னா பாவ சங்கீதனத்தில் பாவத்தை விபச்சாரம் செஞ்சால் என்ன அர்த்தம்னா தடுக்கி விழுந்துட்டேன்னு போய் சொல்லுவாங்க. அந்த பங்கு சாமியாருக்கு தெரியும். ஒரு அக்கா போய் சொல்லும் தடுக்கி விழுந்துட்டேன், அவள் ஃபாதர் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு அனுப்பிவிடுவாங்க. இப்படி நிறைய பேர் தடுக்கி விழுந்துட்டாங்க. இது என்னாச்சு, வேற இந்த சாமியார் போய் புது சாமியார் வந்தார். புது சாமியார் வந்தோடனே நிறைய தடுக்கி விழுகிறத பற்றி சொன்னோடனே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் ஃபாதர் வச்சு காய்ச்சிட்டார். இந்த ஊரில் நிறைய பேர் தடுக்கி விழுகிறீங்க. போன வாரம் கொயரில் அந்த அக்கா சொல்லிச்சு, இந்த பாட்டு பாடுறவர் சொல்கிறாரு, அந்த பங்கு தலைவர் சொல்கிறாரு, மரியாதை சேனலில் சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. எனவே பங்கு மக்களுக்கு சொல்கிறேன், பார்த்து நடங்கோ. இங்கே இருக்கிற ஊர் தலைவர்கள் சொல்கிறேன், ரோடை நல்லா போடுங்கோ. அவருக்கு தெரியாது தடுக்கி விழுகிறத பற்றி. அப்போது இந்த தடுக்கி விழுந்துட்டேன்னு போய் கோடு வேடு சொன்னாக்கா ஃபாதருக்கு தெரியுமா? சிலர் போய் சொல்லுவாங்க, சாமி நான் சாமி 2 முறை ஃபாதர்கிட்ட ஓப்பனாக நீ 2 முறை விபச்சாரம் செஞ்சால் 2 முறை விபச்சாரம் செஞ்சுட்டேன் சாமின்னு ஓப்பனாக சொல்லணும். செய்யும்போது ஒரு கூச்சமும் இல்லை. சொல்லும். ஒரு அக்கா வந்துச்சு கவுன்சிலிங்கில் வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணோன்னே இந்த அக்கா பாவ சங்கீதத்தை மறைச்சிச்சு. நான் கேட்டேன், ஏக்கா நீங்கள் பாவ சங்கீதத்திலாம் மறைச்சிங்கன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. பிரதர், எப்படி பிரதர் சொல்கிறது, நான் ஒரு டீச்சரு, இதையெல்லாம் போய் ஃபாதர்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், ஏங்கா டீச்சர் செய்யும்போது உங்களுக்கு கூச்சம் இல்லை, ஆனால் ஃபாதர்கிட்ட பாவ சங்கீதனம் பண்ணும்போது. அப்போ நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யும்போது அதிலிருந்து நம்ம விடுபடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவம் செய்வது கடவுளை வேதனைப்படுத்துகிறது என்று விபிலியம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. சீராக்கு கடவுளை மெய்ய தொட்டவன் மையினால் கரைபடுவான். சீராக்கின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆவது இறைவார்த்தை. அவர்களைப் போலவே மாறுவர் என்று விபிலியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவம் வந்து நானும் நீங்களும் எப்படி செய்யணும், அவன் செய்கிறா ஏன் நான் செய்யக்கூடாது? இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. உலகத்தில் எல்லாரும் டிவி பார்க்குறான், எல்லாரும் சீரியல் பார்க்குறான், எல்லாரும் தண்ணி அடிக்கிறான், எல்லாரும் செல்ஃபோன் பார்க்குறான். யாரு பிரதர் சொல்லுங்க பிரதர், ஒருத்தரை அவன் செய்கிறான் இவன் செய்கிறான், அடுத்தவனை சுட்டி காட்டுகிறான், அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க என்று சொல்லி அவனும் அதே மாதிரி தான் இருக்கிறான், இவனும் இதே மாதிரி தான் இருக்கிறான். யாரும் லஞ்சம் வாங்கலை, யாரும் கோபப்படலை, யாரும் பொறாமப்படலை, யாரும் சண்டை போடலை, யாரும் வீட்டை விட்டு போகல, எந்த வீட்டில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தவனே சொல்லி கொண்டு இருக்கிறோமே. நானும் நீயும் மாறலாமல்ல? என்னைக்காவது அவனையும் இவனையும் எண்ணி பார்த்துருக்கிறோமே? இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் எண்ணி பார்த்துருக்கிறோமா? எனக்காக ஒரு இதயம் துடித்து கொண்டிருக்கிறது, என்னை மாற்றுவதற்காக ஒரு இதயம் ஏங்கி தவிக்கிறது, எனக்காக உயிரை கொடுப்பதற்கு, எனக்காக தன்னை தாரை வைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் ஏன் உணராமல் இருக்கிறோம்? அடுத்தவனையும் நினைக்கிற நாங்கள், அவனை இவனையும் நினைக்கிற நாங்கள் ஏன் கடவுளை நினைக்காமல் போய்விட்டோம்? ஏன் அந்த இறைவனை மறந்து போயிட்டோம்? அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரே. எத்தனை புனிதர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து இருக்கிறார்கள். எத்தனையுடைய உடல்கள் இன்னைக்கு அழியாமல் இருக்கிறது. எத்தனை நாவுகள், எத்தனை உடல்கள் இன்னைக்கு திருச்சபையிலே புனிதமாக இருக்கிறது. ஏன் நான் அவர்களையெல்லாம் பார்த்து நானும் நீங்களும் ஏன் அவர்களைப் போல வாழக்கூடாது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எனவே என்ன பண்ணணும்? நான் உலகத்தை விட்டு ஓடணும், வெளியில் வரணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உலகத்தின் மீதும் உலகின் உள்ளவின் மீதும் அன்பு இருக்கிறவனுக்கு என் மீது அன்பு இருக்காது என்று விரைவாத்து சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ யாரை விடணுமா? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15 இறைவார்த்தை வாசிங்க. யாரை விட வேண்டும் என்று விவிலியம் சொல்கிறது? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15 இறைவார்த்தைகள். விசுவாசம் இல்லாதவனோடு, இந்த உலக காரியத்தில் வாழ்கிறவனோடு, உலகத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறவனோடு, உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் பேராசைகளுக்கும் பொறாமைகளுக்கும் தற்பெருமைகளுக்கும் லஞ்சங்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் ஜாதி வெறிக்கும் மதவெறிக்கும் அடிமைப்பட்டவனோடு நீ சேராதே என்று விவிலியம் சொல்கிறது. நெறிக்கேட்டோடு என்ன தொடர்பு? பாருங்க, அவர் சொல்றார், ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? நம்ம ஒளி படைத்தவர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் சொன்னாரே. நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறவர்கள், நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். நீங்கள் என்ன செய்யணுமா? இறைவார்த்தை சொல்றது, வெளிச்சம் கொடுக்கிறவனுக்கு இருள் வாழ்கிறவனோடு இருட்டில் இருக்கிறவனோடு என்ன தொடர்பு? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ அவனோடு பழகாதேன்னு ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அவங்ககிட்ட எப்படி இருக்கணுமா? பாம்பை விட்டு விலகுவது போல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூங்குறவங்க சொல்லுங்க பாரு, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிங்கம்மா. அப்ப நீ கிறிஸ்துவனாய் மாறி இருக்கிற, கிறிஸ்துவனாக வாழ்ந்திருக்கிற நீ, உனக்கும் சாத்தானுக்கு என்ன தொடர்பு? நீயே அவங்க நல்லவங்க, அந்த அக்கா எனக்கு உதவி செய்கிறாங்க, அந்த அக்கா எப்படி உதவி செய்கிறாங்க, அந்த அண்ணன் எப்படி உதவி செய்கிறாரு, எந்த பணத்தை வச்சு உதவி செய்கிறாரு, நீ சம்பாதிச்சிருக்கிற பணம் எப்படிப்பட்ட பணம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, நீ இருக்கிறதெல்லாம் எப்படி நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்டதா, நல்ல முறையில் வந்ததா? யோசித்து பாரு. என்ன தவறு செய்கிறோம்? ஒருத்தருடைய பிஸ்னஸ் சரியே ஆகலை, ஃபேக்ட்ரி ஓடவே மாட்டேங்குது. தியானத்தில் வந்து ஜெபம் பண்ணி பார்த்தா அந்த ஃபேக்ட்ரி ரொம்ப நஷ்டு, பல கோடி கடன் ஆயிடுச்சு. ஏன் அந்த கடனுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக கடவுள் வெளிப்படுத்துகிறாரு. ஒரு கரண்ட்டை வந்து அரசாங்கத்தில் இருக்கிற அந்த கரண்ட்டு கம்பிலேருந்து திருட்டு கரண்ட் எடுக்கிறார். அந்த ஃபேக்ட்ரி ஓடுறதுக்கு திருட்டு கரண்ட், அதனால் பல கோடி லாஸு. அப்படி நம்ம என்னென்ன தவறு செய்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். உங்களில் பாவம் இல்லாதவங்க முதல் இந்த பெண் மேல். இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? நன்மை வாங்கும்போது கூட கடவுள் நம்மளை சொல்கிறாரு, நீ யோசித்து வாங்கு, இல்லைன்னு வையே பெரிய தண்டனை. நம்ம நிறைய நோயாளிகள் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு விவிலியம் சொல்லுது. காரணம் அதுதான் இல்லை, இதுவும் ஒரு காரணம். என்ன காரணம்? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28 வாசிங்க பிரதர். பாருங்க, பலர் உடலற்று நடமற்றோராயும் உடல் குன்றியவர்களாயும் உடல் நலமற்றோராயும் வலுவற்றோராயும் இருப்பதற்கு காரணம் அந்த கடவுளுடைய உடல் என்று உணராமல் நல்ல பாவ சங்கீதனம் பண்ணாமல் வரும். அதுக்கு இறைவார்த்தை சொல்கிறது. 31 வாசிங்கம்மா, 31 வாசிங்க.
நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் தீர்ப்புக்குள்ளாமல் தெரியணும் நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன பாவம் செஞ்சிட்ருக்கிறேன், என்கிட்ட என்னென்ன குறை இருக்கிறதுன்னு நான் உணரணும். கோபப்படுறேனா, பொறாமப்படுறேனா, விபச்சாரம் செய்கிறேனா, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறேனா, நல்ல பாவ சங்கீதனம் பண்ணியிருக்கிறேனா, நல்ல எல்லாரோடு நல்ல உறவு இருக்கிறேனா, அல்லது சொத்துக்காக கோர்ட்டில் கேஸு போட்டிருக்கிறேனா, அல்லது யாரையாவது வஞ்சித்து பறிச்சிருக்கிறேனா, தவறான முறையில் சம்பாதிக்கிறேனா, அல்லது சிலரோடு எல்லாத்தோட வெறுப்போடு இருக்கிறேனா, என் கணவனை அன்பு செய்கிறேனா, என் மனைவி அன்பு செய்கிறேனா, என் பிள்ளைகளை நேசிக்கிறேனா, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறேனான்னு பார்க்கணும். ஆனால் இதையெல்லாம் மறந்துடும். அதனால தான் மறந்து நன்மை வாங்கிறதுனால தான் சிக்கு. நோயுற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருப்பதற்கு காரணம் கடவுளுடைய உடலை நாம் பரிசுத்தமாய் வாங்காமல் இருக்கிறதா. என்றைக்குமே திருப்பலியில் அடிக்கிறோம், என்ன அடி? என் பொண்டாட்டி பாவமே நடிக்கிறோமா? என் புருஷன் பாவமே அடிக்கிறோமா? ஒரு அம்மா 1/2 மணி நேரம் பாவ சங்கீதனம் பண்ணிச்சு. சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம், 1/2 மணி நேரம் பாவ சங்கீதனம் பண்ணுதேன்னு. கடைசியில் சாமி இது ஏன் பாவம் இல்லை, என்னுடைய மருமக பாவம் சாமி. ஃபாதர் சொன்னார், அடுத்தவங்களுக்காக இப்படி ரெக்கமெண்டு பாவண்டேஷனெல்லாம் இல்லை, முதல்ல பாவத்தை சொல்லு. நான் ஒரு பாவம் செய்யல சாமி. நான் சிலரெல்லாம் உட்கார்ந்துருக்கிற பார்த்தாக்கா மாதா கூட இப்படி உட்கார மாட்டாங்க. அந்தளவுக்கு உட்கார்ந்துட்டு கோயிலில் பாட்டு பாடுறது என்ன, நன்மை வாங்கிட்டு இப்படி வர்றது என்ன, வீட்டுக்குள்ளே போனால் பாருங்க எவ்வளவு அன்பா, எவ்வளவு பயபக்தியா, என்ன ஒரு புனிதமாக உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க. உங்களை யாராவது ஒருத்தர் டச் பண்ணா அப்போ தெரியும்டா புனிதரா இல்லை மோகினி பிசாசான்னு அப்போ தெரியும். அதனால் 2 வாழ்க்கை வாழாதீங்க, ஒரே வாழ்க்கை வாழ. ரெட்ட வாழ்க்கை வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்மை நாமே சோதித்தறியணும் என்று சொல்லப்படுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மை நாமே சோதித்த அப்புறம் நல்ல ஒரு கன்ஃபெஷன்ன்றது என்ன, எல்லா பாவத்தையும் ஓப்பனாக சொல்கிறது. கோடு வேர்டு நான் சொன்ன மாதிரி கோடு வேர்டு யூஸ் பண்ணாமல் ஓப்பனாக சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருத்தர் சாமியார்கிட்ட பாவ சங்கீதனை செய்ய போனான். சாமியார் டேபிளில் 100 ரூபா இருந்துச்சு, எடுத்து பாக்கெட்டில் போட்டான். சாமியார்கிட்ட போய் சொன்னேன், சாமி நான் திருடனேன் சாமி, 100 ரூபான்னா. மகனே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. இந்தாங்க சாமி அப்படின்னா. சாமியார் என்ன பண்ணார், நீயே வச்சுக்கோன்னார். சாமியாருக்கு தெரியாது இவருடைய 100 ரூபான்னு. என்ன சாமி நீயே வச்சுக்கோன்னு அவங்களே கொடுத்துட்டு என்ன சாமி பண்ணுறது, நீயே வச்சுக்கோ, தேங்க்யூ சாமின்ட்டு போயிட்டான். ஏங்க இந்த பாவ சங்கீதனம் என்கிற ஒரு திருவருட்சாதனம் திருச்சபையில் மிகப்பெரிய வல்லமையானது. பெரிய மனபாரங்கள், மனசில் இருக்கிற துக்கங்களை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங், ஒரு ஆராதனையே நடைபெறுகிற இடம் எதுன்னா பாவ சங்கீதனம் தொட்டி தான். ஆனால் ஏன் நம்மளுக்கு அது அனுபவமாய் மாறுதில்லைன்னு சொன்னால், நம்ம தொடர்ந்து பாவ சங்கீதத்தில் ஓப்பனாக சொல்ல மாட்டோம். இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், எங்கள் ஊரில் ஊழியக்காரன் பிரதர் இருன்னு இழுக்குவான். அப்போ சாமியார் பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்க பிரதர், சாமியார் ஒரு இது பண்ணுங்க பிரதர், அது பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லிவிட்டு நான் போய் சொல்லுவேனா, சாமி நான் ஒரு பொண்ணை சைட் அடித்தேன் சாமி, ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஒரு 1.5 கண்ணில் பார்த்தேன் சாமி சொல்லுவேனா? ஓப்பன்னா சொன்னாதான் அது அனுபவமாக மாறும். எங்ககிட்ட நிறைய பேர் வராங்க தியானத்தில், பல வருஷங்கள், 20 வருஷம் பாவ சங்கீதனம் பண்ணல, 22 வருஷம் பாவ சங்கீதனம் பண்ணல, 15 வருஷம் பாவ சங்கீதனம் பண்ணல, பண்ணிட்டு அவன் சொல்கிறான் பிரதர் எல்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது பிரதர், அப்படியே நேற்றுலேருந்து பறக்கிற மாதிரி இருக்குது பிரதர்.
ஏன்னா அது ஒரு பெரிய அனுபவம். அது அந்த பாவ சங்கீதம் நம்மளுக்கு அனுபவம் மாறுதில்லை, தொடர்ந்து சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? சொன்னதையே சொல்கிறோம். ஒருத்தன் என்ன பண்ணா, சின்ன வயசில் ஃபாதர்கிட்ட சொன்னான், வெள்ளம் திருட்டுனேன், பொட்டுக்களை திருட்டுனேன், அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுத்தேன், ஓனான அடித்தேன். அடுத்த வாரமும் வருவான், வெள்ளம் திருட்டுனேன், பொட்டுக்களை திருட்டுனேன், அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுத்தேன், ஓனான் திருடுனேன். அந்த சாமியார் 5 வருஷம் இருந்தார். 5 வருஷமும் அதே பாவம். ஃபாதர் இவனை பார்த்தோன்னு பொட்டுக்கல்ல டேய் போடா 3 அரல் நிறைந்த மாதிரி போயிட்டான். ஃபாதர் போய் 20 வருஷம் கழித்து வந்தார். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு அந்த ஊருக்கு வந்தான், பொட்டுக்கல்ல திருடுனேன்னா. சாமியார் இப்படி தூக்கி பார்த்தாரு, எவன்டா டே இன்னும் நீ சாகலியாடா? அந்த காலத்தில் அந்த 20 வருஷம் கழிச்சும் பொட்டுக்கல்ல திருடுனேன், ஓனான அடித்தேன், வெள்ளம் திருடுனேன், அப்பா பாக்கெட்லேருந்து. மக்களே, இங்கேயும் அதே கேஸ் தான் இல்லையா? அங்கே போனோன்னு வர நம்ம ஆளுங்களுக்கு நடுக்கம் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு அம்மா சொல்லுது, சாமி நல்லா இருக்கீங்களா சாமி, சாப்பிட்டீங்களா சாமி? ஏமா பாவ சங்கீதனம் தொட்டியில் வந்துட்டு என்ன நல்லா இருக்கீங்களா சாமின்னு கேட்டிருக்கேன். என்ன சொல்ல வந்தனே தெரில சாமி. ஏதாவது பாவம் இருந்தால் சொல்லு சாமி. என்ன பார்த்து சொல்கிறது? என் புருஷன் பாவத்தை தான் பார்த்து சொல்லணும். அப்படியெல்லாம் என் சொல்ல முடியாதுமா, உன் பாவத்தை சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளாம் எப்படி இருக்கிறோன்னா, நம்ம பாவத்துக்கு வக்கீலாகவும் அடுத்தவர்களுடைய பாவத்துக்கு ஜட்ஜாக இருக்கிறோம். நம்ம பாவம்னா என்ன சொல்கிறோம் தெரியுமா? யாராவது குடிக்கிறவன்ட்ட கேட்டுப்பாரு, ஏன் குடிக்கிறேன்னு. அவனை திமிர எடுத்து கொளுத்து போய் குடிக்கிறேன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? ஏன் பொண்டாட்டி சரியில்லையா? அவன் தான் குடிச்சேன்னு சொல்லுவான். என் குடும்பத்தில் இது இல்லாத அதனால் குடிச்சேன்னுவான். அதே மாதிரி நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்டு பாருங்க. ஏக்கா இவ்வளோ சத்தம் போடுறேன்னு. அவர் சும்மா இருந்தால் நான் ஏன் சத்தம் போடுறேன்? அவர் சும்மா இருந்தால் நீ சத்தம் போடாமல் இருப்பியா? ஏன் உம்முன்னு இருக்கிற? ஏதாவது பேச. அந்த ஆள் பேசினாலும் குத்தம். ஒரு ஆள் கேட்டான், ஏங்க வாக்கிங் வரியான்னு கேட்டான். காலையில் சும்மா வாக்கிங் போகிறவன். அந்த பொம்பளை கேட்டா, ஏன் நான் வீட்டில் தின்னு கொளுத்து போயிருக்கிறேன், வாக்கிங் போன்னு கூப்பிட்றியான்னு. இல்லை, போனால் நல்லா உடம்பாகும். ஏன் நான் சீக்கிரம் எடுத்து படுத்து கிடக்கிறேன்னு நினச்சியா? இல்லைம்மா, வாக்கிங் நிறைய பேர் வராங்கோ, ஏன் அடுத்த ஏன் என்னையும் சைட் அடிக்கிறதுக்கு நீ வர சொல்கிறியா? எல்லா பொம்பளைங்களும் வராங்கன்னா நானும் போகணும். இவன் கேட்டதுக்கெல்லாம் பதில். இப்போ யோசித்து பாருங்க. அப்போ நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம திருப்பலிக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் நம்ம யோசிக்கணும். அந்த பலிபீடத்தில் வரும்போது யோசிக்கணும். நம்ம பலி செலுத்த வரும்போது ஏதாவது உன்னதமான பலி, சாதாரண பலி அல்ல. அந்த பலி கொடுக்கறதுக்கு விலை கொடுக்க வேண்டும். என்ன விலை? நம்மளுடைய பாவத்தை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த தியான நாட்களில் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்கிற போது பெரிய விடுதலைகள் சம்பவிக்கும். உனக்கு அனுபவமாக நீ 3வது நாள் ஒரு சாட்சியாக மாறுவ. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். சிரிச்சு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை வாசிங்க. 6:17. அவன் பார்ட்டி வைக்கிறா, இவன் பார்ட்டி வைக்கிறா, பார்ட்டியில் பங்கெடுக்கிற அவங்க சொன்னாங்க அதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பல பாவங்கள் அடுத்தவனை பார்த்து நானும் நீங்களும் செய்கிறோம். எல்லாம் மறந்துட்டோம் இல்லையா? வேலை செய்கிறத மறந்துட்டோம், எல்லா உறவுகளை மறந்துட்டோம், தனி குடித்தனம், தனியாக நான் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய அடுத்தவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் எனக்கு டைமில் 3 மணிக்கு மாசு.
அதனால் ஒரு மெயினான பாயிண்ட்டு, பாவத்தை எப்படி விடணும், பாவத்தை விடணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். என்னென்னா பாவத்தை கடவுள் எச்சரிக்கை கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன எச்சரிக்கை கொடுக்குறாரு? பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவ? கோழி 3 முறை கூறுறதுக்குள்ள 2 முறை கூறுறதுக்குள்ள நீ 3 முறை எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனால் எச்சரிக்கை கொடுத்தும் பாவம் செய்கிறார். அதே மாதிரி யூதாஸுக்கும் எச்சரிக்கை கொடுத்தாரு, நீ போய் செய்யறத செய்யினார். அவன் எச்சரிக்கை கொடுத்து நானும் நீங்களும் பாவம் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனசாட்சி சொல்லும், இதை செய்யாத, தப்பு செய்ய. ஒரு விபச்சாரம் செய்யும் போதும், ஒரு சாராயம் குடிக்கும் போதும், திருடும் போதும், லஞ்சம் வாங்கும் போதும், நம்ம தவறான வாழ்க்கை வாழுகிற போதும், அடுத்தவனை ஏமாத்துகிற போதும், அடுத்தவனுடைய சொத்துக்களை அபகரிக்கிற போது, எல்லா நேரத்திலும் எச்சரிக்கை கொடுப்பாராண்டு. இது வேண்டாம், இப்படி செய்யாத. ஆனால் அதை மீறி நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். அதுதான் பாவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஆராதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் எனக்கும் உனக்கும் கொடுக்குற எச்சரிக்கை என்னென்னா, நம்மளை நம்ம பரிசோதனை பண்ணுறது. திருப்பாடல்கள் 22 திருப்பாடல்கள் 22 எடுங்க. சாரி 26 எடுங்கம்மா. 26:2 எடுங்க. 26:2. ம் 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 ம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வாசிங்க மீண்டும் அந்த வசனத்தை. என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, கணவனை கூப்பிட்டு மனைவி கிட்ட கேட்குறோம், கணவனை பற்றி சொல்லுங்க. அந்த அம்மா நல்லது சொல்லுமா? இல்லை மனைவியை பற்றி கணவன்கிட்ட கேட்குறோம், சொல்லுங்க சார். நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? நல்லது தான் சொல்லுவாங்களா? இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. நல்லது செஞ்சுருந்தா நல்லது சொல்லுவாங்க இல்லையா? கெட்டது சொன்னால் கெட்டது சொல்லுவாங்க. இப்போ நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க? இயேசுக்கிட்ட கேட்ட மாதிரி என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி இப்போ நம்மளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்மளை பற்றி நம்மளே சொல்கிறோம். நம்மளை பற்றி நம்ம சொல்லணும். பெருமை அது இது நான் என்ன சொல்கிறேன்னா, அது பொய். உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்லணும். உண்மை சொல்லும்போது என்ன, நான் இப்படி செஞ்சுருக்கேன், அதுதான் கன்ஃபெஷன். கன்ஃபெஷனில் உண்மை சொல்லணும். அங்கே உன்னுடைய ஒரிஜினல் சொல்லணும். இப்போ பாவ சங்கீதம் என்பது ஒரு மிகப்பெரிய அருள் சாதனம். அதன் வழியாகத்தான் விடுதலைகள் சம்பவிக்கும். இன்றைக்கி திருச்சபையில் மிகப்பெரிய விடுதலைகள் சம்பவிக்கக்கூடிய இடம் எதுனா அதுதான். அமெரிக்காவில் இந்த மெர்சிக்கிளின் கருணை கொலை அப்படின்னு சொல்லி ஒன்று. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், துடிக்கிறார். இப்போ அந்த பொண்ணு நர்ஸு, கேரளாவிலேருந்து வேலைக்கு போன நர்ஸு. அது அப்பாவுடைய வேதனையெல்லாம் பார்த்து என்ன பண்ணிச்சு, இந்த கருணை கொலை
அது அனுமதித்து தான் அது பண்ணுவாங்க. அரசாங்கம் கொடுத்து இப்போ இல்லைன்னு நினைக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. கருணை கொலைனா ரொம்ப கஷ்டப்பட்டு துடிச்சு உயிருக்காக போராடிட்டு இருக்கிறவங்கள கொன்னுடலாம், ஊசி போட்டு கொள்வாங்க. அந்த மாதிரி பொண்ணு அப்பாவை ஊசி போட்டு கொன்னுருச்சு. ஏன்னா அவர் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டார், கேன்சர் ஆகி. ஆனால் ஒவ்வொரு நைட்டும் அவர் இறந்த பிறகு டெய்லி வந்து கனவுல இந்த அம்மாட்ட, நான் உன்னை என்ன செஞ்சேன், நீ ஏன் என்ன கொன்ன, நான் படிக்க வச்சேன், இங்கே வேலை வாங்கி கொடுத்தேன், எல்லாமே செஞ்சேன், என்ன கொன்னுட்டியம்மா நீ அப்படின்னு இந்த கேட்டுக்கிட்டே இருந்து இந்த புள்ள மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட போது அங்கே தியானத்துக்கு போன ஒரு சாமியார்ட்ட சொல்லி, சாமி இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, அது என்னை விட்டு போகிறதே இல்லை, நானும் எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், சைக்காலஜிஸ்ட் பார்த்துட்டேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன், எனக்கு அது போகல. அப்போ ஃபாதர் சொன்னார், ஒன்றுமில்லை மகளே, நீ வந்து நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணு. நல்ல ஒரு பாவ சங்கீதனம் இந்த பொண்ணு பண்ணோடனே அவளுக்கு பரிபூர்ணமே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் எங்களுடைய தியான சென்டரில் ஃபாதர் அடிக்கடி சொல்கிறது, ஒரு பெரிய கிட்னி ஃபெயிலியர் ஆகி வந்தவன், 2 கிட்னி ஃபெயிலியர், அவனை வண்டியில் தூக்கிட்டு வந்தான். அப்போது பாவ சங்கீதனம் பண்ணுறதுக்கு கூட முடியல, அந்தளவுக்கு அவருக்கு நோய். ஃபாதர் அவர்கிட்ட அவர் பக்கத்தில் உட்கார்ந்தானா, நீங்கள் என்னென்ன தப்பு செஞ்சீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள், நல்ல ஒரு பாவத்தை அறிக்கை எடுங்க. நல்ல பாவத்தை அறிக்கையிட்டார். வீட்டுக்கு போனார், நடக்க ஆரம்பித்தார். 1 வாரம் ஆச்சு, எந்திரிச்சு ஊருக்கு போக ஆரம்பித்தார். 2 வாரம் ஆச்சு, வேலைக்கு போக ஆரம்பித்தார். பரிபூர்ணமாய் ஆண்டவர் அந்த கிட்னிகளை சட்டு சுகப்படுத்தி ஆண்டவர் அற்புதமாக அவருக்கு விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம பாவ வாழ்க்கை பொறுத்த மட்டும் இறந்தவர்களாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11 14 இறைவாக்கு சொல்கிறது, நம்ம என்ன பண்ணோம், பாவ வாழ்க்கை பொறுத்தப்பட்டு இறந்துருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 7வது இறைவாக்கு, 1 தெசலோனிக்கர் 4:7. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கிளாஸ், ஏன்னா பாவத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தூக்கமாக வரும், உட்கார்ந்துட்டு இருக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உண்மையை பற்றி பேசும்போது அப்படியே கிருன்னு இருக்கும். காலையில் நல்லா தானே பேசினார், இப்போ ஏன் இப்படி பேசுகிறாருன்னு இருக்கும். ஏன்னா பாவத்தை பற்றி சொல்லும்போது அப்படி தான் இருக்கும், ஒரு ட்ரையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர்கிட்ட பாவ சங்கீதனம் பண்ண போயிருக்காங்களா? நீ 2 பேர் இருக்காங்களா? பிரைஸ் தி லார்ட். நல்ல பாவ சங்கீதனம் மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணுங்க, நல்லது. அது பாவ சங்கீதனம் பண்ணி இந்த தியானம் முடித்தா நிறைய ஹீலிங்கெல்லாம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் நாளைக்கோ இன்றைக்கோ நீங்கள் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணுறது நல்லது. வாசிங்கம்மா. 1 தெசலோனிக்கர் 4:7. தூய வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒழுக்க கேட்டிருக்கல்ல, தூய வாழ்வுக்கு தான் அழைச்சார். எங்கே? தாயின் கருவிலிருந்து என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் ஒழுக்க கேட்டிருக்கல்ல, எதுக்காக அழைச்சாரு? வாழ அழைச்சிருக்கு. அப்போ நான் எந்த இதுலேருந்து தவறு செஞ்சேன்? ஆண்டவர் மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒன்று குறைவுபடுகிறது. என்ன குறைவு? நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் ஒன்று குறைவாக இருக்கிறது. என்ன குறைவு? மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை வாசிங்க. அவர் எப்படி பார்த்தாரா? அன்பொழுகு அவரை கூர்ந்து பார்த்து என்று விழிச்சு. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? சின்னதுலேருந்து கரெக்டாக தசமபாகம் கொடுக்குறான், வாரத்துக்கு ஒரு நாள் நோன்பு இருக்கிறான், 10ல் 1 பாகத்தை கொடுக்குறான், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, ஒரு தாய் தந்தையை மதித்து நட, இதெல்லாம் சின்னதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றவன். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? விற்று ஏழைக்கு கொடு அப்படின்னா. அப்புறம் அவர் என்ன சொன்னார்? அன்பொழுகு அவனை கூர்ந்து நோக்கி
உமக்கு ஒன்று தான் குறைவாக இருக்குது, அது என்னான்னு கண்டுபிடிக்கணும். நீ நம்மளுக்கு இருக்கு ஒன்று இருக்கு, அது என்னது? அது என்னதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிக்கிற போது உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். எப்படி அறிக்கையிடணும்னா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அறிக்கையிடணும். அப்படி எழுந்து நிற்போம், எந்திரிச்சு நிற்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று திருப்பலிக்கு விலை கொடுக்கணும். என்ன விலைனா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய பாவ வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும்.